ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் திரைப்படத்தோட கதை விளக்கத்தை சொல்ல போறேன். படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா ஒரு லைக் பண்ணிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லேட் பண்ணாம ஸ்டோரியை கேட்கலாம் வாங்க. படம் ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோயின் தேவியை காட்டுறாங்க. தேவிக்கு புத்தகங்கள் படிக்கிறது அதே போல கதைகள் எழுதுறதுன்னா ரொம்ப இஷ்டம். அதனால இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறதுக்காக ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்றா. தேவிக்கு அம்மா இல்லைங்கிறதால அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்தே அவளை ரொம்ப பண்பா வளர்த்திருப்பாரு. காலேஜுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாளே தேவிக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க காலேஜ்ல சில சீனியர்ஸ் புதுசா வந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸை ரேகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் நம்ம படத்தோட ஹீரோ விக்ரம காட்டுறாங்க. சீனியர்ஸ் விக்ரம ரேகிங் பண்ணி ஏதாவது பண்ணி என்டர்டெயின் பண்ண சொல்லி கேக்குறாங்க. உடனே விக்ரம் டான்ஸ் பண்ணி காட்டுறாரு. விக்ரம் டான்ஸ் ரொம்ப நல்லா பண்ணதால அங்க இருந்த எல்லாருக்கும் அவரோட டான்ஸ் ரொம்ப பிடிச்சு போகுது. அங்கேயே துர்கான்னு ஒரு பொண்ணையும் காட்டுறாங்க. துர்கா விக்ரமை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இந்த பக்கம் தேவி அவளோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமா இருக்கா. இப்படி ஒரு வருஷம் போகுது. ஒரு நாள் துர்கா விக்ரமுக்கு கால் பண்ணி மூவிக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேக்குறா. ஆனா விக்ரம் ஃப்ரெண்ட்ஸோட இருந்ததுனால துர்காவை மூவிக்கு கூட்டிட்டு போக முடியலை. நிஜமா சொல்லணும்னா துர்கா விக்ரம ஒரு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா விக்ரம் துர்காவை லவ் பண்ணாம ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறாரு. எப்படியாவது விக்ரமை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு துர்கா முயற்சி செஞ்சுட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் தேவியும் அவளோட ஃப்ரெண்ட் ஹர்ஷிதாவும் வெளியில போயிட்டு திரும்ப காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஹர்ஷிதா ராங் ரூட்ல பைக் டிரைவ் பண்ணதால எதிரே வந்த ஒரு கார் இடிக்குது. அதனால கார்ல இருந்த நபர் வெளியே வந்து ராங் ரூட்ல வந்ததற்காக தேவியையும் ஹர்ஷிதாவையும் ரொம்ப திட்டுறாரு. அப்போதான் விக்ரம் மூவிக்கு போயிட்டு இருக்கும்போது தேவியை பாக்குறாரு. தேவி தன்னோட காலேஜ் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் உடனே தேவியை திட்டிட்டு இருந்த நபர் கிட்ட போய் அவரை ரொம்ப அடிச்சு தேவி கிட்ட சாரி சொல்ல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தேவி ஹர்ஷிதாவை அழைச்சிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில விக்ரம போலீஸ்காரங்க ரொம்ப அடிச்சு ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா நேத்து ராத்திரி விக்ரம் அடிச்சது ஒரு போலீஸ் ஆபீசரை. அதனாலதான் அவர் விக்ரம மட்டும் அடிச்சு அவரோட ஃப்ரெண்ட்ஸை விட்டுடுறாரு. நிஜம் தெரிஞ்ச தேவி விக்ரம் கிட்ட வந்து ஹெல்ப் பண்றா. அவ ரொம்ப அன்பா பேசி ஹெல்ப் பண்றத பார்த்து விக்ரம் அவள் மேல காதல்ல விழுந்துடுறாரு. அடுத்த நாள்ல இருந்து தேவியை இம்ப்ரெஸ் பண்ண பலவிதமா ட்ரை பண்றாரு. அப்படி ஒரு நாள் தேவிக்கு தேவையான ஒரு புக்கை போய் லைப்ரரியில இருந்து முன்கூட்டியே எடுத்து அவர்கிட்ட வச்சுக்கிறாரு. தேவி லைப்ரரிக்கு போய் பார்த்தா அங்க புக் இருக்காது. சோ அது விக்ரம் கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவர்கிட்ட போய் புக்கை கொடுக்க சொல்லி கேக்குறா. அப்படி மறுபடியும் அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்றையில இருந்து தினமும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டும் சுத்தி திரிஞ்சிட்டும் இருக்காங்க. ஒரு நாள் தேவி சினிமா பார்க்க விக்ரம் ரூமுக்கு போறா. ஃபர்ஸ்ட் டைம் போறதுக்கு ரொம்பவே பயப்படுறா. ஆனா இப்போ விக்ரம் ஃப்ரெண்டா ஆனதுனால பயப்படாம ரூமுக்கு போய் மூவியை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறா. மூவி முடிஞ்சதும் விக்ரம்க்கு பை சொல்லிட்டு போகும்போது விக்ரம் கொஞ்ச நேரம் இருக்க சொல்லி கேக்குறாரு. ஆனா அவ டைம் ஆகுதுன்னு போகணும்னு சொல்றா. அப்போ விக்ரம் அவளுக்கு ஒரு லிப் கிஸ் கொடுக்கறாரு. தேவியும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் காலையில விக்ரம் தேவியை கிஸ் பண்ண விஷயத்தை காலேஜ்ல சொல்லிடுறாரு. அதனால காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லாரும் தேவி கிட்ட வந்து, என்ன தேவி நேத்து ராத்திரி கிஸ் பண்ணிட்டீங்களாம்ல, உனக்கும் பாய் ஃப்ரெண்ட் செட் ஆயிட்டாராம்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரம் தேவி கிட்ட வந்து மறுபடியும் ஒரு கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் துர்கா விக்ரம் கிட்ட வந்து, நீ என்ன லவ் பண்ணுவேன்னு நினைச்சேனே, ஏன் தேவியை லவ் பண்றேன்னு கேக்குறா. அதுக்கு விக்ரம் சொல்றாரு, பார் துர்கா, உன்னை பார்த்தா எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. அதே மாதிரி நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். ஆனா எனக்கு தேவி மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதனாலதான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன்னு சொல்றாரு. விக்ரம் எவ்வளவு சொல்லியும் கேட்காம துர்கா இன்னமும் அவரை லவ் பண்ணிட்டே இருக்கா. அதே மாதிரி கிஸ் கொடுக்க ட்ரை பண்றா. ஆனா விக்ரம் கிஸ் கொடுக்காம துர்காவை அங்கிருந்து அனுப்பிடுறாரு. துர்காவுக்கு அவங்க 2 பேரும் காதலிக்கிறது துளி கூட பிடிக்கலை. அதனால அவங்க 2 பேரும் பர் பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ட்ரி கொடுக்கலான்னு வெயிட் பண்றா. அடுத்த நாள்ல இருந்து விக்ரம் தேவி அழைச்சிட்டு பல இடங்களுக்கு போறாரு. சினிமாவுக்கு போறாங்க, பார்க்குகளுக்கு போறாங்க. அப்படி தினமும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து சுத்துறத பார்த்து துர்கா ரொம்ப ஜெலஸ் ஃபீல் ஆகுறா. அப்படி அவங்க 2 பேரும் தினமும் எங்க பார்த்தாலும் சந்திச்சு ரொம்ப முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் விக்ரம் தேவியை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வினய்னு ஒருத்தர் பாக்குறாரு. வினய் வேற யாரும் இல்ல, தேவியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்போ வரைக்கும் தினமும் வினய் தேவியை காதலிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட அவகிட்ட ப்ரொபோஸ் பண்ணல. ப்ரொபோஸ் பண்ணா அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடும்னு ரொம்ப நாள் வெயிட் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள விக்ரம் வந்து தேவியை தனக்கு சொந்தமாக்கிக்கிறாரு. அதனால வினய் ரொம்ப வருத்தப்படுறாரு. வினய் தேவியை காதலிக்கிற விஷயம் விக்ரம்க்கு தெரியுது. சோ விக்ரம் வினய் மேல ரொம்ப கோபமா இருக்காரு. ஒரு நாள் தேவி வினய் கிட்ட போய், டே வினய், நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா? லவ் பண்ணா முன்னாடியே சொல்லிருக்கலாமேடான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணுமில்லை தேவி, நான் உனக்கு ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ விக்ரம் வந்து தேவி மேல கை போட்டு பேசுறாரு. அதை பார்த்து வினய்க்கு ரொம்ப கோபம் வந்து அங்கிருந்து போயிடுறாரு. வினய் போனதுக்கு அப்புறம் விக்ரம் தேவிக்கு சில விஷயங்களை சொல்றாரு. பார் தேவி, பையன்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா பையங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சோ நீ வினய் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. ஆனாலும் தேவி அதை கேட்டுக்கலை. வினய் ரொம்ப நல்லவன், அவன் என்னை லவ் பண்ணலை, ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கான்னு சொல்ற. ஆனாலும் விக்ரம் அதை கேட்டுக்கலை. எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிக்கலாம்
பிடிக்கலான்னு ட்ரை பண்றாரு. உடனே வினய் கிட்ட போய் தேவி கிட்ட இருந்து தூரமா இருக்க சொல்லிட்டு வினய ரொம்ப அடிக்கிறாரு. நிஜம் தெரிஞ்ச தேவி ஓடி வந்து விக்ரம அடிக்காம தடுத்து வினய்க்கு சாரி சொல்றா. ஆனா வினய் ரொம்ப ஹர்ட் ஆகுறாரு. அதே மாதிரி தேவி கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறாரு. அதனால தேவி ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி, என்னம்மா என்னை விட்டுட்டு காலேஜுக்கு போயிட்ட, அதே மாதிரி முன்ன மாதிரி இப்போ போன்ல சரியா பேசவும் மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அப்புறம் கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்றா. அப்ப விக்ரம் வந்து தேவியோட கால்களை பிடிச்சு வினயை அடிச்சதுக்காக சாரி சொல்றாரு. ஆனா தேவி விக்ரம் மேல இன்னும் கோபமா தான் இருக்கா. ஏன்னா அவளோட தப்பு இல்லாமலேயே வினய் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போயிட்டாரு இல்லையா, அதனால கொஞ்சம் வருத்தப்படுறா. இப்போ தேவி விக்ரம எதுவும் சொல்லாம அங்கிருந்து தியேட்டர் கிளப்புக்கு போறா. அங்க அவ ஸ்டோரியில இருக்கிற கேரக்டரை இமிட்டேட் பண்ணி ஆக்டிங் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா அவளுக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகமா இருந்ததுனால ஆக்டிங் பண்ண ரொம்பவே பயப்படுறா. அங்கேயே துர்காவும் இருக்கா. அவளுக்கு ஆக்டிங் ரொம்பவே சூப்பரா வரும். சோ தேவி துர்காவோட ஆக்டிங்க்கு ஃபிதா ஆகிடுறா. உடனே துர்கா கிட்ட போய் எனக்கும் ஆக்டிங் கத்து கொடுப்பியான்னு கேக்குறா. துர்காவும் ஆக்டிங் கத்து கொடுக்க ஒத்துக்கிறா. அப்படி அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு நாள் துர்கா தேவிக்கு ஆக்டிங் கத்து கொடுத்துட்டு இருக்கும்போது விக்ரம் பாக்குறாரு. விக்ரம் தேவியை அழைச்சிட்டு சைலண்டா அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா துர்காவை பத்தி தேவிக்கு சொல்லலை. அப்படி சில நாட்கள் போனதுக்கு அப்புறம் அவ ஸ்டேஜுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறா. அவளோட ஆக்டிங்கை பார்த்து நிறைய பேர் கை தட்டுறாங்க. சில பையன்கள் அவளோட அழகை பார்த்து விசில்ஸ் அடிக்கிறாங்க. அதனால விக்ரம்க்கு ரொம்ப கோபம் வருது. பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் தேவியை வெளியில கூட்டிட்டு போய் பையன்களை பத்தி சொல்றாரு. ஃபார் தேவி, நீ அப்படி டைட் ட்ரெஸ் போட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால நிறைய பாய்ஸ் உன்னோட அழகை பார்த்தாங்க, அது எனக்கு பிடிக்கல. சோ மறுபடியும் நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அவ ரொம்ப வருத்தப்படுறா. அடுத்த நாள் தேவி கிட்ட துர்கா வந்து அவளை வெளியில கூட்டிட்டு போறா. அவங்க 2 பேரும் சேர்ந்து சின்ன பசங்க விளையாடுற மாதிரி ரொம்ப நேரம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் துர்கா தேவி கிட்ட வந்து விக்ரம பத்தி கேக்குறா. ஃபார் தேவி, நீ விக்ரம் கூட ஹாப்பியா இருக்கியான்னு கேட்டா, ஆமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா அவன் கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி பிஹேவ் பண்றான். தினமும் அவன் ரூமை நான் தான் கிளீன் பண்றேன். தினமும் அவனுக்கு ஃபுட் நான் தான் ஊட்டி விடுறேன். அப்படி அவனுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்றா. அப்படியா தேவி? ஆனா விக்ரம் உனக்கு கரெக்ட் இல்லை. விக்ரமை கல்யாணம் பண்ண உன்னோட லைஃப் நாசமாகும். அவன் உன்னை ஏன் காதலிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? நீ சேம் அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறதால அவன் உன்னை உயிரை விட அதிகமா பாத்துக்கிறான். அதே மாதிரி நானும் அவனை ஃபர்ஸ்ட் இயர்லயே லவ் பண்ணேன். பட் அவன் உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனா அவன் என்னோட கிஸ்ஸை ஆக்செப்ட் பண்ணல. அதே மாதிரி விக்ரமை காதலிக்கிற பொண்ணு நீதான்னு எனக்கு தெரியாது. நீதான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதும் தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து அங்கிருந்து விக்ரம் கிட்ட வந்துடுறா. விக்ரம் தேவி மேல கொஞ்சம் கோபமா இருக்காரு. ஏன்னா அவளுக்காக 2 மணி நேரம் கேன்டீன்லயே வெயிட் பண்றாரு. ஆனாலும் தேவி வராததால அவளுக்கு கால் பண்றாரு. ஆனாலும் அவ கால் லிஃப்ட் பண்ணாததால கொஞ்சம் கோபம் வருது. ஆனாலும் தேவி எதுவும் சொல்லாம அன்பை அணைச்சுக்கிறாரு. அவளும் விக்ரம் காட்டுற அன்புல ஃபிதா ஆகிடுறா. அதுக்கப்புறம் விக்ரம் தேவியை அழைச்சிட்டு பைக்ல எங்கேயோ போயிட்டு இருப்பாரு. தேவி சந்தோஷமா தூங்கிட்டு இருப்பா. விக்ரம் அவளை அழைச்சிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வழியில தேவி எழுந்து, நாம எங்க போறோம்னு கேட்டா, நான் உன்னை எங்க அம்மாவுக்கு பரிச்சயம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் தேவி ரொம்ப பயப்படுறா. ஏன்னா தேவி வெளியில போன விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் பயப்படுறா. உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நான் எங்கேயும் போகல, காலேஜ்லயே இருக்கேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் விக்ரம் தேவிய அழைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுல அவங்க அம்மா இருக்காங்க. ஆனா அவங்க விக்ரம் கூடவும் தேவி கூடவும் எதுவும் பேசல, ஜஸ்ட் சைலண்டா இருக்காங்க. என்ன விக்ரம், உங்க அம்மா ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தேவி கேட்டா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல தேவி, எங்க அம்மா பெருசா யார் கூடவும் பேச மாட்டாங்க. எங்க அப்பா முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதனால எங்க அம்மா யார் கூடவும் சரியா பேசுறது இல்ல, அப்படியே பழக்கமாகிடுச்சு. இப்பவும் யார் கூடவும் பேசாம அப்படியே சைலண்டா இருக்காங்க. ஆனாலும் நீ பயப்படாத, நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீயும் எங்க அம்மாவை போல வீட்டுல எல்லா வேலைகளையும் செஞ்சு என்ன நல்லா பாத்துக்கிட்டா போதும்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தேவி விக்ரமை பத்தி ரொம்ப யோசிக்கிறா. ஏன்னா விக்ரம் தேவிக்கு ஃப்ரீடம் கொடுக்கல இல்லையா, அவளுக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவளை ரொம்ப சந்தேகப்படுறாரு. நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து தேவி ரொம்ப வருத்தப்படுறா. அதே மாதிரி தன்னை கட்டி போட்ட மாதிரி ஃபீல் பண்றா. ஏன்னா அவளுக்கு நிறைய ஃப்ரீடம் இருந்தும் விக்ரம் காதல்ல விழுந்து ஏதோ ஒரு ஜெயில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றா. அதனால அவளுக்கு இஷ்டமான லைஃபை வாழ மாட்டா. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறமும் வீட்ல இருந்து வேலை செய்ய சொல்றாரு. அதனால அவளோட லைஃப் கூண்டுல இருக்கிற கிளி மாதிரி ஆகிடும் இல்லையா. சோ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த நாள் விக்ரம் கிட்ட போய் நம்ம காதலுக்கு கொஞ்சம் பிரேக் வேணும்னு கேக்குறா. அதை கேட்டதும் விக்ரம் ஷாக் ஆகி, என்ன ஆச்சு தேவி, நாம நல்லா தானே இருந்தோம், மறுபடியும் நமக்கு இடையில பிரேக் எதுக்குன்னு கேட்டா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியாம, எக்ஸாம்ஸ் வருது இல்லையா, நல்லா படிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால பிரேக் வேணும்னு கேக்குறா. ஆனாலும் விக்ரம் தேவிக்கு பிரேக் கொடுக்க மாட்டாரு. தினமும் மறுபடியும் சினிமாவுக்கு கூட்டிட்டு போய் காதல் பேர்ல அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கறாரு. அவ எவ்வளவு கஷ்டம்
கஷ்டப்படுறான்னு விக்ரம்க்கு புரியலை. பாவம் அவ ரொம்ப இன்னோசென்ட் ஆனதுனால என்ன சொல்லணும்னு நினைச்சாலும் அவ மனசுக்குள்ளே வச்சுக்கிறா. அப்படி நாட்கள் போயிட்டே இருக்கு. விக்ரம் தினமும் தேவி கூட இன்டிமேட் ஆகிட்டே இருக்காரு. அப்படி ஒரு நாள் தேவியோட அப்பா காலேஜுக்கு வந்து தேவியோட ரூமை திறக்கிறாரு. ரூம்ல விக்ரம் இருந்ததை பார்த்து இது பாய்ஸ் ரூம்னு நினைச்சு போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ரூம்ல தன்னோட பொண்ணு பார்த்ததும் விக்ரம் மேல ரொம்ப கோபம் வந்து அடிக்கிறாரு. விக்ரம்க்கு ரொம்ப கோபம் வந்து அவரை ரொம்ப திட்டி, பாருங்க அங்கிள் தேவியும் நானும் காதலிச்சுட்டு இருக்கோம். சோ எங்க 2 பேருக்கும் இடையில நீங்க வராதீங்க. நீங்க உங்க பொண்ணை வளர்த்து பெருசு பண்ணி இருக்கீங்க. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்க இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. விக்ரம் சொன்னதை கேட்டதும் தேவியோட அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்து பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பாருங்க பிரின்சிபால் சார் என் பொண்ணை படிக்கிறதுக்காக அனுப்பினா என்ன பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆனாலும் இது என்ன காலேஜ் சார், பொண்ணும் பையனும் எப்படி சேர்ந்திருப்பாங்க? அர்ஜென்டா என் பொண்ணுக்கு டிசி வேணும்னு கேக்குறாரு. ஆனா பிரின்சிபால் டிசி கொடுக்காம தேவிய பத்தி சொல்றாரு. பாருங்க சார், உங்க பொண்ணு சின்ன பொண்ணு இல்லை. அவளுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும். அவங்க 2 பேரும் வயசுல இருக்காங்க, அதனால காதலிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனாலும் நான் டிசி கொடுத்து அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. அதனால அவருக்கு ரொம்ப கோபம் வந்து தேவியை அழைச்சிட்டு போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா கூட போகாம காலேஜ்லயே தங்கிடுறா. ஏன்னா அவ டிகிரியை பூர்த்தி செஞ்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நினைக்கிறா. ஆனா அவங்க அப்பா தேவி மேல ரொம்ப சீரியஸா இருக்காரு. அதே மாதிரி அவளை வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அவளோட கன்னத்துல அடிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் விக்ரம் தேவியை விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. விக்ரம் போனதுக்கு அப்புறம் தேவி மறுபடியும் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. ஆனாலும் அவங்க அப்பா லிஃப்ட் பண்ண மாட்டாரு. அதனால அவ ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் பிரின்சிபால் தேவி கிட்ட வந்து சில விஷயங்களை சொல்றாரு. ஃபார் தேவி, உன் அப்பாவை பார்த்தா ரொம்ப பொசசிவ் பர்சன் மாதிரி இருக்காரு. உன்னை சின்ன வயசுல இருந்தே கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு இல்லையா? இப்போ உன்னோட லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் உன்கிட்டயே இருக்கு. நமக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வாழ்க்கை. உன்னை சின்ன வயசுல உங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணாருன்னா ஓகே, ஆனா இப்பவும் உங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணா உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகும். ஏன்னா நீ யாரை காதலிக்கணும் யாரை கல்யாணம் பண்ணணும்னு எல்லாமே உன் கையில தான் இருக்கு. சோ உன்னோட வாழ்க்கையை நீயே மாத்திக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு விக்ரம் தேவி கிட்ட வந்து பேசுறாரு. பார் தேவி, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். நான் எங்க ஊர்ல பண்டிதரை பார்த்தேன். 2 நாள் கழிச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீயும் அம்மாவும் சேர்ந்து வீட்டுல ஹாப்பியா இருங்க. அப்போ உன் அப்பா வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. விக்ரம் சொன்னதை கேட்டதும் தேவி ரொம்ப ஷாக் ஆகுறா. அதே என்ன விக்ரம், இவ்வளவு சடனா கல்யாணம் எதுக்கு? நான் இன்னும் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், அதே மாதிரி ஜாப் பண்ணணும்னு சொல்றா. ஆனாலும் விக்ரம் ஒத்துக்க மாட்டாரு. தேவியை சின்ன பார்வையா பார்த்து, இப்போ நீ லிட்ரேச்சர் எடுத்து என்ன சாதிப்ப சொல்லுன்னு தாழ்வா பேசுறாரு. விக்ரம் அப்படி சொன்னதும் தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து, பார் விக்ரம், நீ என்ன கல்யாணம் பண்ணி எப்படி போஷிப்ப சொல்லு. உனக்கு 9 பேக் லேக்ஸ் இருக்கு. அதை கேர் பண்ண உனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி நான் உன்னை காதலிக்கலை. உன்கிட்ட எப்பவோ சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீ எப்படி ரியாக்ட் ஆகுன்னு சொல்லல. நிஜமா சொல்லணும்னா நீ அன்னைக்கு என்ன கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ அப்படி நடந்து போயிடுச்சு. நீ என்ன லவ் பண்ண, ஆனா உன் கூட இருந்தப்போ நான் எப்பவும் ஹாப்பியா இல்ல. அதனால என்னை விட்டுடுன்னு சொல்றா. பாவம் தேவி அப்படி சொன்னதும் விக்ரம்க்கு ரொம்ப வருத்தமாகி அவளை சில வார்த்தைகள் சொல்றாரு. என்ன ஆச்சு தேவி, என்னை யூஸ் பண்ணி விட்டுடுறியா? அதே மாதிரி லவ் பண்ண மாதிரி நடிச்சியா? என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு என்ன லவ் பண்ண, மறுபடியும் ஏன் சடனா விட்டுட்டு போறேன்னு ரொம்ப அழறாரு. உடனே ரூமுக்குள்ள போய் ரொம்ப அழுது விஷயங்களை எல்லாம் உடைக்கிறாரு. அப்போ விக்ரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விக்ரம கூல் பண்ணிட்டு தேவியை பத்தி சொல்றாங்க. டே விக்ரம், எதுக்குடா அவ்வளவு வருத்தப்படுற? இந்த நாட்கள்ல பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. எல்லாரையும் யூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. உனக்கு தேவி இல்லைன்னா என்ன கோடி ரூபாய் கட்டணம் கொடுக்கிற பொண்ணு கிடைப்பான்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் விக்ரமும் நிஜம்தான் நினைக்கிறாரு. உடனே அவள் மேல இருந்த காதலை கொஞ்ச நேரம் பக்கத்துல வச்சுட்டு கோபத்தை வளர்த்துக்கிறாரு. அடுத்த நாள் தேவி காலேஜுக்கு போயிட்டு இருக்கும்போது விக்ரமும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தேவியை பின்பற்றுறாங்க. தேவி பயந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறா. ஆனாலும் விக்ரம் விடாம அவகிட்ட வந்து ரொம்ப தப்பா பேசுறாரு. நீ என்ன மோசம் செஞ்சுட்டு நீ மட்டும் கல்யாணம் பண்ணி ஹாப்பியா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நீ யார கல்யாணம் பண்ணாலும் உன் கல்யாணத்துல நம்ம 2 பேரோட போட்டோஸை வச்சு விடுவேன். அப்போ நம்ம 2 பேரை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம காலேஜ்ல உன்னை பத்தி எல்லாருக்கும் சொல்றேன். அப்போ நீ என்ன மாதிரி பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ ஜாப் பண்ணாலும் கல்யாணம் பண்ணாலும் நம்ம 2 பேரோட போட்டோஸை எல்லாருக்கும் காட்டுவேன்னு பிளாக்மெயில் பண்றாரு. அதனால தேவி ரொம்ப அழுதா. காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாவம் அவ ஹாஸ்டலுக்கு போக ரொம்ப பயப்படுறா. உடனே பிரின்சிபாலை கூப்பிட்டு ஹாஸ்டல் வரைக்கும் துணையா கூட்டிட்டு போறா. அப்படி பாவம் தேவி விக்ரமை பார்த்தாலே ரொம்ப பயப்படுறா. அவ ஹாஸ்டலுக்குள்ள போனதும் எல்லாரும் தேவிய வித்தியாசமா பாக்குறாங்க. தேவி தன்னோட டோர் கிட்ட போய் பார்த்தா அங்க அவளோட பொம்மையை போட்டு அவளை பத்தி ரொம்ப பேடா எழுதியிருப்பாங்க. அதாவது அவள் டைம் பாஸ் பண்ணி யூஸ் பண்ணி விட்டுட்டான்னு விக்ரம் நினைக்கிறாரு. அதனாலதான் விக்ரம் அவளோட டோர் மேல அவளோட பொம்மையை கீறி அவளோட பாடி பார்ட்ஸை பத்தி ரொம்ப பேடா எழுதி ஒரு நைட் இன்டிமேட் ஆகிறதுக்கு தேவி 10,000 ரூபாய் வாங்குறான்னு எழுதுறாரு. பாவம் அதை பார்த்ததும் தேவி ரூமுக்குள்ள போய் ரொம்ப அழறா. கொஞ்ச நேரம் கழிச்சு துர்கா வந்து தேவிய வெளியில கூட்டிட்டு வந்து டோர் மேல இருக்கிற அவளோட பொம்மையை கிளீன் பண்றா. அதே மாதிரி துர்கா அவளை சேஃபா பாத்துக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு தேவி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மன்னிப்பு கேக்குறா. ஆனாலும் அவங்க அப்பா தேவிய மன்னிக்க மாட்டாரு. ஏண்டி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஏன் பிறந்தான்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதே மாதிரி நீ செத்து என் மனைவி பிழைச்சிருக்கலான்னு சொல்லிட்டு
தேவிய ரொம்ப திட்டுறாரு. அதனால தேவி சத்தமா கத்தி தன்னோட போனை உடைக்கிறா. அதாவது இத்தனை நாளா பட்ட அவளோட பெயின் மொத்தமும் ஒரேடியா வெளியே வருது. அதுக்கப்புறம் ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போய் எல்லார் முன்னாடியும் தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறா. அதாவது அவள் விக்ரமை எத்தனை தடவை கிஸ் பண்ணா, அதே மாதிரி எத்தனை தடவை படுத்துக்கிட்டான்னு மொத்தத்தையும் சொல்லிடுறா. ஏன்னா விக்ரம் எல்லார்கிட்டையும் சொல்லி அவ வருத்தப்பட்டதை விட தன்னை பத்தி தானே எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறா. அதே மாதிரி தேவி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணி அவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிட்டு ஹாப்பியா வாழ்ந்து விக்ரம்க்கு காட்டணும்னு நினைக்கிறா. அதை கேட்டதும் விக்ரம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. உடனே தேவி ஒரு கிடாரை எடுத்துட்டு வந்து விக்ரம அடிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா அவ மேல கொஞ்சமாவது அன்பு இருக்கிறதால அடிக்க முடியல. அதே மாதிரி விக்ரம ஹேட் பண்ணி அங்கிருந்து போயிடுறா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த துர்கா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுறா. ஏன்னா அவ முன்னாடியே சொல்லியிருப்பா இல்லையா, உனக்கு விக்ரம் கரெக்ட் இல்லைன்னு. சோ இப்போ அவளை பத்தி அவ தெரிஞ்சுக்கிட்டா இல்லையா, அதனால துர்கா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுறா. கட் பண்ணா 2 வருஷம் கழிச்சு தேவி ஒரு ஃபேமஸ் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறா. அதே மாதிரி ஒரு நல்ல கார் வாங்கி அவங்க அப்பாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறா. அது மட்டும் இல்லாம அவளே ஓனா ஒரு புக்கை எழுதுறா. இதோட இந்த மூவி முடியுது நண்பர்களே.